இங்க பாரு சாமான்யா, கேம்ல வின் பண்ணாதான் சக்சஸ் பார்ட்டிய செலிப்ரேட் பண்ணணும். ஆரம்பிச்ச உடனே இல்ல. நான் ஒன்னும் கேம் ஸ்டார்ட் பண்ண உடனே செலிப்ரேட் பண்ணல. ஆல்ரெடி பாதி ஃபினிஷ் ஆயிடுச்சு. இத்தனை நாளா எல்லாரும் உன் கூட இருந்தாங்கன்னு தானே ஆடிட்டு இருந்த. ஆனா இப்போ ஜெயந்தி ஆண்டி, ராஜி ஆண்டி, லீலா, சந்துரு இவங்க எல்லாருமே இப்ப ஏன் பக்கம். சங்கரன் அங்கிளும் சண்முக அங்கிளும் அவங்க வைஃபுங்க சொல்றதுதான் கேட்பாங்க. கூடிய சீக்கிரம் சூர்யாவும் ஏன் சைடு வந்துருவான். இல்லனா வர வச்சிருவேன். இவங்க எல்லாரும் நான் சொன்னா என்ன வேணா செய்வாங்க. ஆனா உன் பக்கம் யாருமே இல்ல. நீ தனி ஆளு. இனிமே நான் வச்சதுதான் சட்டம். உன்னால என்ன பண்ண முடியும்? ஒழுங்கா நீயே ஸ்டேட்ஸ்க்கு போயிடு. இல்ல மானம் மரியாதை எல்லாம் கெட்டு அசிங்கப்பட்டுதான் போவேன். உன்னை நான் அப்படிதான் அனுப்பி வைப்பேன். இன்னைக்கு வேணும்னா இவங்க உன் கூட இருக்கலாம். ஆனா நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். யார் தனியாள்னு போக போக தெரியும். கண்டிப்பா உனக்கும் சூர்யாவுக்கும் மேரேஜ் நடக்க நான் விட மாட்டேன். நீயும் உன் அம்மாவும் லக்கேஜ் ரெடி பண்ணி வைங்க. எப்ப வேணாலும் நீங்க இந்த வீட்டை விட்டு கிளம்புற மாதிரி இருக்கும். ஏன்னா அர்ஜென்சில பேக் பண்ண முடியாதுல்ல. நான் இந்த வீட்டை விட்டு போறேனா இல்ல நீ இந்த வீட்டை விட்டு ஓடுறியான்னு பாக்கலாம். கண்டிப்பா நீ தான் இந்த வீட்டை விட்டு ஓட போற. அதுல எந்த மாற்றமும் இல்ல. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வராத. ஓகேவா? அண்ணா சாரிண்ணே. இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் உனக்கு தெரியும்னு நினைச்சேன். ஆனா உன்னோட நாலேஜ் இல்லாம நடக்குதுன்னு எனக்கு இப்பதானே தெரியும். அதுவும் நீ சாமி மேல வேற சத்தியம் பண்ணியிருக்க. அப்ப கூட அவங்க நம்பாம இந்த மாதிரி வேலையில இறங்கியிருக்காங்க. என்னோட நிச்சயதார்த்த புடவைய கூட நீ தான் செலக்ட் பண்ணணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதனாலதான் நான் உன்கிட்ட டிசைன் எல்லாம் காட்டினேன். மற்றபடி உன்னை ஹர்ட் பண்ணணும்னு எனக்கு எந்த ஆசையும் இல்லைண்ணா. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிண்ணா. பரவாயில்லடா. உன்னோட நிச்சயத்துக்கு புடவை செலக்ட் பண்றத பத்தி எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. நான் சொல்றத புரிஞ்சுக்காம பண்றாங்களேன்னு தான் கோவம் வந்துச்சு. நீ இந்த விஷயத்தெல்லாம் தேவையில்லாம மனசுல போட்டு குழப்பிக்காத. ஆக்சுவலா நான் தான் உன்கிட்ட சாரி கேட்கணும். சாம் கிட்ட உன்னை பத்தி பேசுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா என்னால பேச முடியல. உனக்கே தெரியும், ஆபீஸ்ல பிரச்சனை மேல பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அந்த பிரஷர்ல தான் இத பத்தி பேச முடியல. கண்டிப்பா நான் பேசிடுறேன். பரவாயில்லண்ணே, விடு. இல்லடா, உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். என்னை பத்தி உனக்கு தெரியும்ல. கண்டிப்பா நான் சொன்னதை செய்வேன். நீ ஆசைப்பட்டது நடக்கும். உன் காதல் நிறைவேறும். அதுக்கு நான் பொறுப்பு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தம்பி கூட யான் படைக்கஞ்சான்னு சொல்லுவாங்க. அண்ணன் இருக்கிறவங்க பயப்பட தேவையில்ல. என்ன எனக்காக பேச நீ இருக்க, அது போதும் எனக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. எப்படியாவது நர்ஸு கிட்ட இந்த லெட்டரை கொடுத்துட வேண்டியதுதான்.
நம்ம பேசுறதுதான் யாருக்கும் புரியல. பேசாம அந்த நர்ஸு கிட்ட ஒரு பேப்பர்ல எழுதி காட்டிட வேண்டியதுதான். நம்ம வீட்டுல இருக்கிற சந்துருக்காவது போன் பண்ணி தகவல் சொல்லிட வேண்டியதுதான். ஐயோ, நம்ம கிட்ட பேப்பர் பேனா இல்லையே, என்ன பண்றது? என்ன வேணா இவங்க சொல்லி புரிய வைக்கிறது கூட என் தாவு தீர்ந்துடும். ஏங்க நான் கேக்குறேன், நீங்க பாட்டுக்கு மனசுக்குள்ள பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு பேப்பர் பேப்பர் வேணும். ஓ டிவியா? அதெல்லாம் இப்ப போட மாட்டாங்க. எனக்கு பேப்பர் பேப்பர் பேனா வேணும். பேனா. ஓ கவிதை எழுத போறீங்களா? சாவடிக்காயா மூக்கி போவாங்க. உங்க வீட்ல இல்லாம இங்க எதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? உங்க வீட்ல இருந்து யாரும் வரலையா? எப்போ டிஸ்சார்ஜ் ஆக போறீங்க? அதுக்குதான் ஒரு பேப்பர் இருக்கு. என்னது? எழுதிருக்கு. நான் எழுதி உங்களுக்கு கொடுக்குறேன். என்னால் பேச முடியவில்லை, அதனால் மனதில் உள்ளதை சொல்ல முடியவில்லை. அவசர தேவைக்கு தொடர்பு கொள்ள 917191. எப்படி நம்ம ஐயா நாராயணா கரெக்டா இருக்கும். லவ் லெட்டர் எழுதுற லவ் லெட்டர். நான் எழுதவா திருப்பி பாருங்க. என்னால் பேச முடியவில்லை, அதனால் மனதில் உள்ளதை சொல்ல முடியவில்லை. அவசர தேவைக்கு தொடர்பு. ஏண்டா உன் அவசர தேவைக்கு நான் வரணுமா? கொஞ்சமாவது வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறியா? என்ன கொழுப்பு இருந்தா லெட்டர் எழுதுவ. இரு, எழுதின கைய உடைக்கிறேன். சிஸ்டர், உங்களுக்கு முத்தம் கொடுக்கணுமா? மாம், இந்த சவால்ல நான் ஜெயிச்சே ஆகணும். அந்த சமந்தாவை வீட்டை விட்டு துரத்தணும். என்ன சாம் சொல்ற? அந்த சமந்தாவை சந்துரு கல்யாணம் பண்ணிக்க போறான். நான் அதுக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு சொன்னேன். இப்போ இப்படி சொல்ற? அப்படி சொன்னாதான் அந்த சந்துருவும் ராஜி ஆண்டியும் எல்லாரும் ஏன் பேச்சு கேட்பாங்க. எல்லாரும் நம்ம பக்கம் இருப்பாங்க. இப்போதைக்கு ஜெயந்தி ஆண்டி மட்டும்தான் நான் என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்றாங்க. ஒட்டு மொத்தமா எல்லாரும் நம்ம பக்கம் இருந்தாதான் அந்த சமந்தா தனியாளா இருப்பா. அப்போ நான் சொல்றது எல்லாரும் நம்புவாங்க. அந்த சமந்தாவை நான் ஈஸியா தோக்கடிக்க முடியும். அவளை நம்ம துரத்தலனா அவன் நம்மள வீட்டை விட்டு துரத்திடுவா. அப்புறம் என்னோட ஆசையும் நிறைவேறாம போயிடும், உன்னோட ஆசையும் காணாம போயிடும். நாம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும் மாம். கரெக்ட் சாம். ராஜி, ஜெயந்தி, சந்துரு, லீலா இவங்க எல்லாரும் நம்ம சைடு ஓகே. ஆனா ஜெயந்தி புருஷா, ராஜி புருஷன் அவங்க எல்லாரையும் எப்படி நம்ம பக்கம் கொண்டு வரது? எனக்கும் தெரியல மாம். கண்டிப்பா மாட்டோம். ஐயோ, மெயினா சூர்யா. அவன் எப்பவுமே டைலமால இருக்கான். அவன் அப்படி பல்ட்டி அடிச்சா என்ன பண்றது?
ஏன்னா காதல் ரொம்ப பவர்ஃபுல்லானது சாம். அதுக்கு தான் மாம் நான் அப்படி பண்ணேன். சாமான்யா, 100 ஆயுசு. வாங்க மாப்ள. என்ன திடீர்னு? என்ன திடீர்னு இங்க வந்திருக்கீங்க? நான் வெளியே போறேன். கூட உன்னையும் கூட்டு போலாம் தான் வந்தேன். எங்க மாப்ள போறீங்க? சாரி மாப்ள, சாரி சாம். என் பொண்ணு நீங்க எங்க வேணாலும் கூட்டிட்டு போங்க. உங்களுக்கு நடுவுல நான் எதுக்கு இடைஞ்சலா? சூர்யா, ஒரு 5 மினிட்ஸ் கீழே வெயிட் பண்ணு, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ம். வண்டியில ஏறு. சூர்யா, இன்னைக்கு என்ன நீ மௌன விரதமா? ஏன் அப்படி கேக்குற? வெளியே போலான்னு சொல்லி கூட்டிட்டு வந்த, இப்போ எதுவுமே பேசாம இருக்க. ஆக்சுவலா நான் எதுக்கு உன்னை கூட்டிட்டு வந்தேன்னா, சாம் கிட்ட கொஞ்சம் பேசணும். அவகிட்ட பேசணும்னா எதுக்கு என்ன கூப்பிட்டு வந்த? நான் கிளம்புறேன். ஏய், ஒரு நிமிஷம் சாமான்யா, நான் உன்கிட்ட பேசணும். இப்பதான் நீ அவகிட்ட பேசணும்னு சொன்ன. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. அப்பதானே நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியும். ப்ளீஸ் பி சீட்டட். இங்க பார் சாமான்யா, நான் அவகிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்கு முன்னாடி இப்போ உன் கூட கொஞ்சம் பேசணும். உனக்கே தெரியாம நான் சமந்தாவை மீட் பண்ணி பேசியிருக்க முடியும். ஆனா நாளைக்கு அது உனக்கு தெரிஞ்சா நீ ரொம்ப ஹர்ட் ஆவ, ஃபீல் பண்ணுவ. அதுக்கப்புறம் என் மேல உனக்கு அன்வான்ட் டவுட்ஸ் எல்லாம் வரும். நாம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறோம். அதனால உனக்கு தெரியாம நான் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நாம ஓப்பனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ அமெரிக்கால வளர்ந்த பொண்ணு, நீயும் ஓப்பன் மைண்டடா தான் இருப்ப. ஆக்சுவலா சாம என் தம்பி சந்துரு லவ் பண்றான். அத பத்தி அவகிட்ட பேசணும். நான் அவகிட்ட இத பத்தி பேச ட்ரை பண்ணி அது முடியாம போச்சு. அதனாலதான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். அவன் என் தம்பின்றதுக்காக நான் சொல்ல வரல. அவன் ரொம்ப நல்ல பையன், பொறுப்பான பையன். கூடிய சீக்கிரமே நம்ம கம்பெனியோட ஒரு பிரான்ச்சை அவன் தனியா பாத்துக்க போறான். அவன் இதுவரைக்கும் பெருசா எதுவுமே என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டதில்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம். சாம விரும்புறேன்,
சேர்த்து வைங்கன்னு சொன்னான். எங்க அண்ணம்மா இருந்தா அவனோட ஆசையை நிறைவேற்றி வச்சிருப்பாங்க. இப்போ ஒரு அண்ணனா அவனுக்காக நான் இதை பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எனக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? என்ன சூர்யா இப்படி கேட்டுட்ட? உனக்காக நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, பண்றேன். சந்துருக்காக நீயே சாம் கிட்ட பேசணும். என்கிட்ட சொல்லிட்டல, சந்துருக்காக நான் பேசுறேன். சந்துருவோட குட் குவாலிட்டிய நான் எடுத்து சொல்றேன். அவனை பத்தி நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியணும்னு இல்ல. ஆக்சுவலா he is my good friend. கண்டிப்பா நான் சமந்தா கிட்ட பேசுறேன். ஒரு அண்ணியா இது கூட பண்ண மாட்டேனா? தேங்க்ஸ் சாமான்யா. டோன்ட் பீ சில்லி சூர்யா. என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல. ஆமா, சமந்தாவை வர சொல்லிட்டீங்களா? இல்ல, உன்கிட்ட கேட்டுட்டு கால் பண்ணலான்னு இருக்கேன். என்ன சூர்யா நீங்க இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு கால் பண்ணுங்க. பிளாக் காஃபி இவன் எதுக்கு கால் பண்றான்? ஹலோ ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? சாம், உன்கிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர் பேசணும். ஒரே வீட்ல இருக்கோம், இத கால் பண்ணி சொல்லணுமா? நேர்லயே பேசலாமே. இப்ப நான் வீட்ல இல்ல, உனக்காக வீட்டு பக்கத்துல இருக்கிற காஃபி ஷாப்ல வெயிட் பண்றேன். கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா? Sure, I'll be there in half an hour. Black coffee சும்மா சொல்லக்கூடாது. உன்னோட செகண்ட் இன்னிங்ஸ ரொமான்டிக்கா ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றேன். சாம் என்ன சொன்னா? வரேன்னு சொல்லிருக்கான். சூப்பர். அபி ஜெயிலுக்கு போயிட்டதா சாமான்யா சொன்னா. இப்ப என்னடானா நானும் அபியா இருக்கிற போட்டோஸ் வருது. அப்ப இந்த போட்டோஸ்லாம் அனுப்புறது யாரு? இவனுக்கு எப்படி கிடைச்சிருக்கும்? என்ன லீலாவதி பிஸியா? ஹலோ, நான் அனுப்புன போட்டோஸ் எல்லாம் பார்த்து அப்படியே உறைஞ்சு போயிட்ட போல. நான் உன்னை பார்க்கணும். இன்னும் அரை மணி நேரத்துல நான் சொல்ற இடத்துக்கு நீ வர்ற. இல்ல, நான் வரமாட்டேன். நீ யாரு? அது உனக்கு தேவையில்லாத கேள்வி. நான் சொல்ற இடத்துக்கு மட்டும் நீ வரலேன்னு வையி, உன் போட்டோஸை எல்லாமே உன் வீட்டுக்கும் நெட்டிலையும் அனுப்பிச்சிருவேன். எப்படி வசதி? எங்க வரணும்னு சொல்லு, நான் வரேன்.